கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா எனக்கு இன்ற தினத்துல ஜஸ்ட் நவ் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிக்காது தெரியுமா? எது ரொம்ப அருவருப்பு கொடுக்கும் தெரியுமா? விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும். ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு நமக்கு? வேதாகமத்துல என்ன இருக்கு? விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் கர்த்தருக்கு அருவருப்பு. ஆண்டருக்கு அது பிடிக்காது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரு? நம்மளுடைய சரீரமே தேவனுடைய ஆலயம்னு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த சரீரம் இஸ் a temple of Godன்னு சொல்றோம். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள, இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறதுனால இந்த சரீரத்தை பாழ்படுத்தக்கூடாது. இந்த சரீரத்தை தூய்மையா வச்சுக்கணும். இப்போ ஒரு சாதாரணமா ஒரு சர்ச் இருக்கு. சர்ச்சை நீங்க குப்பையா போட்டு வைப்பீங்களா? தேவாலயத்தை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பாய் போட்டு இல்ல சேர் போட்டு இப்படிதான் ஒரு தேவாலயம் மெயின்டைன் ஆகும். ஒட்டடையா தொங்கிக்கிட்டு அசிங்கமா ஒரு தேவாலயத்தை வச்சிருப்பாங்களா? தேவாலயம்னா மக்கள் கூடுகிற இடம். அந்த தேவாலயத்தை சுத்தப்படுத்தி பராமரிப்பு பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு சில தேவாலயங்கள்ல ஏசி கூட போட்டு வச்சிருக்காங்க இப்பெல்லாம். சோ இப்படி ஒரு சர்ச்சுங்கிறது மக்கள் வந்து கூடுகிற ஒரு இடம். ஒரு சர்ச்சு உள்ள சுத்தமா இருக்கு. ஒரு மனுஷனுடைய உடம்பு தேவனுடைய ஆலயம். இந்த உடம்பு வந்து தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரை வெல்கம் பண்ணி ஆண்டவர் இங்க குடியிருக்கிறாரு. இதை நம்ம சுத்தமா வச்சுக்கணுமா இல்லையா? அப்போ இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம ஆண்டவர் நமக்கு வார்ன் பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் பாஸ்டர்ஸ், போதகர்கள், அதே போல ஃபீமேல் ஊழியர்கள், மேல் ஊழியர்கள், யாரா வேணாலும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. பாருங்க, 5 வருஷம் என்னுடைய கணவர் நானும் 5 வருஷம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா நினைச்சா கூட சேரவே முடியல. என்ன ட்ரை பண்ணாலும் சேரவே முடியல. ஒரு பிரிவினை வந்துருச்சு. என்ன நினைச்சாலும் சேரவே முடியல. ஆனா நான் ஒத்த கால்ல நின்னேன். திரும்ப என் ஹஸ்பண்டோட தான் நான் வாழ்வேன்னு சொல்லி 22 வயசுல எனக்கு பார்க்க வந்தாங்க எங்க ஹஸ்பண்ட். 23 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு. 5 இயர்ஸ், 24வது ஏஜ்ல இருந்து ஒரு 9 months தான் என் ஹஸ்பண்டோட இருந்தேன். ஆஃப்டர் 9 months என்ன பிரச்சனை, எப்படி some other witchcraft things அதெல்லாம் இருந்தது. செய்வினைகள் அந்த மாதிரிலாம் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த ஒரு பீரியட் எனக்கு கொடுத்தார். அவரை தேட 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 ஆண்டவர் யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்கிட்ட பேசினதே நானும் என்னுடைய கணவரும் பிரிந்திருந்த நாட்கள்ல தான். அப்ப ஆண்டவர் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜெபிக்கும் பொழுது முதல்ல என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். என் அன்பு மகளேன்னு பேச ஆரம்பிச்சு, உன் கணவரோடு நான் சேர்த்து வைப்பேன். அப்போ நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறது உண்டு. யாராவது எனக்கு ஜெபம் பண்ணுவாங்களான்னு நினைச்சது உண்டு. ஹஸ்பண்டோட தான் வாழணும், ஒருத்தரோட தான் வாழணும், அந்த மாதிரிலாம் என்னுடைய மனசுக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியமா நான் இருந்தேன். அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் மனைவி, ஒருத்திக்கு ஒருத்தன் தான் கணவனா இருக்க முடியும். இதை தவிர சாதாரணமா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவை கிடையாது. சாதாரணமா கூட இந்த ஒரு பாலிசி தான் எனக்கு பிடிச்சது. சரிங்களா? ஆனா இங்க வந்து கேள்விப்படுகிற காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இன்னொருத்தர் ஒய்ஃபுக்கு முத்தம் கொடுக்கறது, இன்னொரு ஒய்ஃபோட சுத்துறது, இன்னொருத்தரோட பேசுறது, இன்னொரு கேர்ளோட பேசுறது, இன்னொரு ஜென்ஸோட பேசுறது, இது போலதான காரியங்கள் கேட்க 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 எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஆக்சுவலி பிடிக்கல, டோட்டலா பிடிக்கல. இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. சோ இன்னைக்கு பர்டிகுலரா ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, போதகர்கள்
விபச்சாரம் செய்தாங்கன்னா அவங்க உயிரையே நான் எடுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறார். இது ஒரு பெரிய வார்னிங். இது ஒரு பெரிய வார்னிங். போதகர்கள், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், போதகர்கள் அவங்க விபச்சாரம் செய்தாங்கன்னா அவங்க ஜீவனையே நான் எடுத்துருவேன்னு எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இதை நீ சொல்லுன்னு எனக்கு அறிவிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப கூட ஜான் ஜெபராஜ் ரிலீஸ் ஆனாரு. ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்குன்னு தான் நானு ஆண்டவர் கொடுத்தது நிறைவேறி இருக்கு. மனைவியோடு திருந்தி சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி நம்ம லாஸ்ட்ல ஒரு வீடியோ போட்டோம். ஆனா கேட்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தா ரொம்ப ஆக்வர்டா இருக்கு, அக்லியா இருக்கு, ரொம்ப அருவருப்பா இருக்கு. இது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்ப கூட ஊழியம், கர்த்தர் கொடுத்த அழைப்பு, கர்த்தர் கொடுத்த ஊழியம் வீணாக போய்விடக் கூடாது என்பதற்காக தான் மக்கள், ஜான் ஜெபராஜே சப்போர்ட் பண்ற மக்கள் கூட என்ன பண்றாங்க தெரியுமா, சரி அவர் ஊழியம் நின்று போய்விடக் கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நீங்க மனைவியோடு சேர்ந்து வாழாம பெற்ற குழந்தை, பெற்றெடுத்த அந்த மகன், சின்ன குழந்தை, அந்த குழந்தையோடு கூட சேர்ந்து வாழாம நீங்க மனம் போன போக்குல நீங்க அலைஞ்சு திரிஞ்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் திரும்ப விபச்சாரத்துக்குள்ள விழுந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஆண்டவர் இது ஒரு ஜெனரலா சொல்லிட்டார். போதகர்கள் விபச்சாரம் செய்தால் நான் ஜீவனையை எடுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறார். இதை விட என்ன தேவை? ஆண்டவர் அவருடைய அழக ரசிங்க. உங்களுக்கு மனைவி பிடிக்கல, மனைவி உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னா பிரேயர் பண்ணுங்க, மனைவியோடு சேர்ந்து வாழுங்க. மனைவிய பாருங்க, ஆண்டவரை பாருங்க, குழந்தைய பாருங்க. நாங்கெல்லாம் குழந்தைக்காக வாழ்றோம், ஹஸ்பண்டுக்காக வாழ்றோம், இயேசு கிறிஸ்து எங்களை வழி நடத்தணும்னு சாட்சியா வாழ்றோம். 5 வருஷம் பிரிவினை இருந்துச்சு. ஆனா ஃபாஸ்டிங் இருந்து 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 நான்வெஜ் கூட சாப்பிடாம ஃபாஸ்டிங்ல நான் இருந்திருக்கேன். அப்புறம் எங்க வீட்டுல எல்லாரும் பாண்டிச்சேரி போனாங்க. ஒரு ஸ்பூன் கூட ஹோட்டல்ல நான் வெஜிடேரியன் பட்டிருக்க கூடாதுன்னு சொல்லி நான் ஃபாஸ்டிங், ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டே நான் ஃபாஸ்டிங் இருந்து 7 வாரம் தொடர்ந்து ஃபாஸ்டிங் இருந்த மண்டே 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 மண்டே. ஹல்லேலூயா. அடுத்து எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். அவரே கால் பண்ணி என்கிட்ட பேசினார். இது யாரால முடிஞ்சது? ஆண்டவர் உங்களுடைய ஒழுக்கத்தை பார்ப்பார். நீங்க அவருக்கு கொடுக்கிற மரியாதை என்ன தெரியுமா? அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியும் பொழுதுதான், அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அவர் உங்களை உயர்த்துவார் நிச்சயமாகவே. ஹல்லேலூயா. இப்ப நான் குடும்பமா என்னுடைய வீட்டுக்காரர் நான் என்ன நினைச்சேன், ஒருத்தரோடவே வாழணும். அதே ஒரு வாழ்க்கை திரும்பி ஆண்டவர் எனக்கு கொடுத்து 5 வருஷம் நீங்க நினைச்சு பாப்பீங்களா? 5 வருஷம் பிரிஞ்சா திரும்ப ஒண்ணு சேர முடியுமா? ஆண்டவர் மனசு வைக்காம திரும்பி ஒண்ணு சேர முடியாது. அப்படியேப்பட்டதான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஜீவனுள்ள தேவன், பரிசுத்த தேவன், உயிரை விட்ட தேவன், நமக்காக ரத்தம் சிந்தின தேவன். தரிசனம் யாருன்னா பாத்திருக்கீங்களா? ஆண்டவர் ஒட்டு துணி கூட அவருக்கு கிடையாது. ஒட்டு துணி கிடையாதுங்க. பீறிக்கிட்டு வருது. அவருடைய கைகள் பட்ட ஆணி பீறிக்கிட்டு வருது, கால்ல ஆணிகள் பீறிக்கிட்டு வருது. கம்யூனியன் சர்வீஸ் எடுக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் எப்படி என்ன பண்ணிருக்கிறாங்க பாருன்னு எனக்கு தரிசனத்துல காட்டுறாரு. அப்படியே முடி அந்த முள்ளு நெத்தியில இருந்து அப்படியே பீறிக்கிட்டு வருது ரத்தம். விலா எலும்பு கருப்பு கலர்ல ஒரு ஈட்டி இருக்கு, அது தெரிகிறது. இந்த சைட்ல ஃபுல்லா ரத்தம். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய உதடு அப்படியே மடிக்கிறாரு கீழே தரிசனத்துல. நியூ இயர், இந்த வருஷம் நியூ இயர் அப்போ சர்ச்சில் கம்யூனியன் எடுத்துட்டு இருக்கேன். கம்யூனியன் எடுக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த தரிசனத்தை ஆண்டவர் என்னோட கண்கள்ல காட்டுகிறார். அந்த ஃபுல் பாடியினுடைய அந்த வலி வேதனை அவருடைய உதட்டுல, அந்த கீழ் உதட்ட அப்படியே மடிக்கிறார். அப்படியே அதுல தெரியுது அவருடைய வேதனை. எதற்காக இந்த மாதிரி பெண்களோடு சுத்துறதுக்கா இல்ல ஆண்களோடு சுத்துறதுக்கா? எந்த ஒரு மனுஷனும் விபச்சாரமும் வேசித்தனமும் செய்யாம இருக்கணும். ஏன்னா இது என்னது? தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம கெடுக்காம பாத்துக்கணும். என்னங்க அப்புறம் டிஃபரன்ஸ் இருக்கு தெருல போற நாய்க்கும் மனுஷனுக்கும்?
தன் ஆவியை அடக்காதவன் பாழான பட்டணம் போல் இருக்கிறான். உங்களுடைய ஆவியை அடக்க முடியலன்னா அப்புறம் நீங்க என்னங்க ஆறறிவு உள்ள ஆட்கள்? தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்காரு. இத சொல்லுனே சொல்லிருக்கிறாரு. எந்த ஒரு போதகரும் விபச்சாரத்தில் விழக்கூடாது, எந்த ஒரு மனுஷனும் விபச்சாரத்தில் விழக்கூடாது. உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னா மேரேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மனைவியோடு வாழுங்க. உங்களுக்கு மேரேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, கணவரோடு வாழுங்க. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு அடல்ட்ரியும் இருக்கவே கூடாது. A great warning from Lord Jesus Christ. ரீஷதனித்து நா தீனூதரா. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாகொடி நன்றி. இத ஆண்டவர் ஒரு பெரிய வார்னிங் கொடுக்கிறார். ஏன்னா எனக்கு அங்கங்க யூடியூப திறந்தாலே ஒரே காட்சிகள், அசிங்க காட்சிகள், போதகர்களுடைய போட்டோஸோட வருது. அதை பார்க்கறதுக்கே அவ்வளவு அசிங்கமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரிங்களா? தயவு செஞ்சு உங்களுடைய கேரக்டரை மாத்திக்குங்க. நான் பழைய வீடியோல கூட போட்டிருந்தேன், மனைவியோடு சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க மனைவியோடு சேர்ந்து வாழுங்க. மனைவி, கணவன் என்ன தப்பு பண்ணாலும் மனைவி வாழ்றாங்களேங்க இந்த இந்திய தேசத்துல. கணவன் என்ன தப்பு பண்ணாலும் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சு கணவரோடு வாழ்றாங்கல்ல. அப்புறம் நீங்க ஏன் வாழ மாட்டீங்க? ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிங்க, மனைவியோடு பேசுங்க, உங்களுடைய வேற கான்டாக்ட்ஸ கட் பண்ணுங்க, இல்லீகல் கான்டாக்ட்ஸ கட் பண்ணுங்க, அவங்களுடைய நம்பர்ஸ பிளாக் பண்ணுங்க. மனைவியை தவிர வேற நம்பர்ஸ பிளாக் பண்ணுங்க, கணவரை தவிர வேற நம்பர்ஸ பிளாக் பண்ணுங்க. இப்படிதான் நான் பிளாக் பண்ணுவேன். என்னுடைய கேரக்டர் எப்படி தெரியுமா? என்னுடைய கணவரோடு மட்டுமே பேச வேண்டும். மத்தவங்க எல்லாம் இப்ப ஊழியத்துல ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட்னா பிரேயர் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் பார்ப்பேன். ஆனா என்னுடைய கணவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் எனக்கு சொந்தம். அப்போ ஒரு போதகம் செய்யற நானு, அப்ப நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் மத்தவங்களுக்கு? என்னுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியான வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கர்த்தருடைய உதவினால நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்போ நான் எப்படி போதிப்பேன்? ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒருத்திக்கு ஒருத்தன் தான். இது ஒரு பெரிய வார்னிங். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு சொல்லிருக்காரு, தயவு செய்து மனம் திரும்புங்க. ஆண்டுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. மிஸ்டர் ஜான் ஜெபராஜ் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, வெளியில கூட்டு வந்திருக்கிறாரு. எங்க மனைவியோடு குழந்தையோடு வாழ்ந்தாதான் உங்களுடைய ஜீவனுக்கே உத்தரவாதம். இல்லைன்னா உங்க ஜீவன் என்ன ஆகும்னு நீங்க நினைச்சு பாருங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, சரிங்களா? இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தான் இன்னும் மென்மேலும் நீங்க வேற மாதிரி போவீங்க. எங்க பாடல்கள் இப்ப பாருங்க, என்னுடைய வீட்டுல இருக்க குழந்தைங்க ஜான் ஜெபராஜோடைய பாடல்கள் பாடுங்க. என்னுடைய பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் நான் வச்சிருக்கேன். அழகா அவங்களுக்கு அந்த லிரிக்ஸ் நல்லா பதியும் மனசுக்குள்ள, அந்த மியூசிக் நல்லா இருக்கிறதுனால பதியும். அப்ப 2 பிள்ளைகளும் நல்லா பாடிக்கிட்டு இருக்குங்க. இப்ப உங்களை பத்தி நான் என்ன சொல்லுவேன் என் பிள்ளைங்க கிட்ட? வேற ஒருத்தியோட சுத்திட்டு இருக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லுவேனா? மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து உங்களுடைய கேரக்டரை மாத்துங்க. நீங்க மாத்துனீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களை உயர்த்துவாருங்க. இல்லாட்டி உங்களுடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் கிடையவே கிடையாது. கர்த்தர் இது ஒரு பெரிய வார்னிங்கா எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் கொடுக்கிறார். நிறைய நான் கேள்விப்படுறேன், கேவலமா இருக்கு. கேரளா, தமிழ்நாடு, அப்புறமா ஆந்திரா, அப்புறம் வேற நார்த் சைடு, இந்த மாதிரி நிறைய கேவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஆண்டவர் என்ன போதிக்க சொல்லி இருக்கிறதுனால நான் உங்களோடு கூட நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். நிறுத்திக்கிட்டு நல்ல விதமா வாழுங்க. நல்ல விதமா வாழும் பொழுதுதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க காரியம் சாத்தானுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இப்ப நீங்க மனைவியோடு வாழாம நீங்க ஊர் சுத்திட்டு இருந்தா சாத்தானுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? அப்ப சாத்தானுக்கு நீங்க கீழ்ப்படுவீங்களா? அப்ப எங்கங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையாங்க? இயேசு கிறிஸ்துனுடைய பாடலை பாடினா மட்டும் போதாது. இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை உச்சரித்து பேசினா மாத்திரம் போதாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஒழுக்கமாய் இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ரெக்வெஸ்ட், சரிங்களா? கர்த்தர் கொடாகொடி நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா போதகர்களும் நீங்க மனம் திரும்புங்க. யாரெல்லாம் இல்லீகல்ல இருக்கீங்களோ மனம் திரும்புங்க. உங்க சொந்த கட்டின கணவர் மனைவியை தவிர வேற எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ தேவையில்ல. உங்க சர்ச்சுக்கு வராங்களா, பிரேயர்ஸ், உபவாசம், அவ்வளவுதான் போதிக்கிறது. அதோட கட்டு, அதோட அவங்க கூட பேசக்கூடாது, அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய முறைகளை மாற்றினால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், இடைப்படுவார். அவர் உங்களை மென்மேலும் பயன்படுத்துவார். கர்த்தர் கொடாகொடி நன்றி.
இந்த வாய்ப்பு கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தருக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தருக்கு நன்றி.